நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். சித்திரவேல் மாதிரி இருக்கு. சித்திர திருவிழாவை காட்டில் இப்ப முருகனுக்கு ரொம்ப பெரிய திருவிழாவா இருக்கு. என் பேரு கார்த்திகா பாலாஜி. நான் மீனாட்சிபுரத்துல இருந்து வரேன், மதுரை மீனாட்சிபுரம். நாங்க வெயிலெல்லாம் பார்க்கல, நாங்க முருகனை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம். முருகனை பார்த்தா எங்களுக்கு வெயில் தெரியாது. சித்திர திருவிழாக்கு அடுத்தபடியே அப்ப முருகன் ஃபங்க்ஷன், உலகம் புகழ் போற்றும் மாபெரும் இந்துக்கள் சங்கம்ன்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இப்போதைக்கு கூட்டம் இருக்கு. 4 நாளா நாங்க வரோம். நல்லா இருக்கு, எங்களுக்கு நல்லா இருக்கு. டெய்லி வர்றோம். நாங்க ஒரு வாரம் நடக்குது. 5 லட்சத்துக்கு மேலேயும் தாண்டும். 5 லட்சத்துக்கு மேலேயும் தாண்டும். நல்லா இருக்கு. முருகன் மந்திரம் படிக்க எங்களுக்கெல்லாம் தெரியல. அவரை பார்த்தாலே போதும். 6 படம் வெளியே ஒரே இடத்துல பார்க்கணும்னா அது நம்மளுக்கு கொடுத்து வைக்கணும். இல்ல பார்க்க கண்ணு 1000 கண்ணு போதாது. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எழுச்சியா இருக்கு, ரொம்ப எழுச்சியா இருக்கு. வரக்கூடிய பகுதிகளில் எல்லாம் பேருந்துகள் எல்லாம் முருக பக்தர்கள் இந்த மாநாட்டத்திற்கு மிக எழுச்சியோட கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே வருகின்ற வழியிலே இருக்கக்கூடிய கோயில்களிலே இருக்கக்கூடிய பக்தர்கள் அங்கே முருகன் இருக்கக்கூடிய கடவுள்களை வழிபட்டு விட்டு இந்த எழுச்சி மிகு இந்த மாநாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு அது போன்றது ஒரு தெரியலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களிலே, வரக்கூடிய நேரங்களிலே மிக எழுச்சியாக நாங்கள் பறந்து கொண்டிருக்கிறோம். மகளிரும் மிக எழுச்சியான முறையிலே இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முருகருக்காக பாக்குறதுக்கு எல்லாம் வந்தோம். சாமி அருளால திருப்பூர்ல இருந்து அருளால பார்க்க எல்லாம் வந்திருக்கிறோம். கூட்டம் எல்லாம் மாறியா இருக்கு. வெயில் அதிகமா தான் இருக்குது. இருந்தாலும் சாமியை பார்க்கணும்னு ஒரு ஆவலை, அதனால வந்திருக்கோம். பாத்துட்டே இருக்கிறோம். 5 லட்சம் பேர் வந்துருவாங்க. வெயில் அதிகமா இருந்தாலும் சாமியோடைய அருள் இருந்தா வந்துதான் ஆகணும். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.